அடிமணி கேட்குறேன் அடிமணி கேட்குறேன். வீடியோ என்னவா ட்ரெயினில் அதுதான் ட்ரெயினில் தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். பாதியே போயிட்டேன். சரி, இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் 5000 ரூபாய் கொடுத்து வச்சுருந்தேன் சத்திரத்தில். அதை எடுத்து இப்போ வசதி வாய்ப்பு இல்லைன்றதுனால இதை வச்சு நான் இன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிடா கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எர்ணாவூரில் அண்ணன் கம்பெனி இருக்குது, வெல்டிங் கம்பெனி. இதுக்கு போவேன், ஹார்பர் போவோம். வெல்டர். ஆமாம், சதத்தில் வச்சுருந்தான். அது வரைக்கும் வாண்டா, முன்கூட்டியே பண்ணிட்டேன். என் பேர் சுதேஷ். என் பேர் மல்லிகாங்க. எங்கள் வீட்டு திருவத்தூர் நாங்கள் வீடு. எங்கள் வீட்டுக்காரர் ட்ரெயினில் மாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிட்டார். 2 கால் இழந்துட்டார். பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், அந்த முகூர்த்தத்தில் பண்ண முடியல. அதனால் ஸ்டான்லி மருத்துவமனையில் வச்சு என் பையனுக்கு திருமணம் முடிச்சிட்டோம். அவருக்கு டாக்டர் உயிர் பிழைக்க கஷ்டம்னு சொல்லிட்டார். அந்த ஒரு வருத்தத்தினால பையனுக்கு இங்கே கல்யாணம் பண்ணிட்டோம், ஸ்டான்லி மருத்துவமனையில் வச்சுட்டு. அவர் கையில் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டோங்க. அவருடைய பாசத்தினால, அவர் மேலே இருக்கிற பாசத்தினால புள்ள அவங்க அப்பா இதான் பண்ணுவேன்னு சொன்னான். அதனால் இங்கே கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம். டாக்டர் பிழைக்க மாட்டார் 10% அப்படின்னு சொன்னார். அதனால் அவர் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் 2ஆம் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வச்சுருந்தோம். அதனால் அப்போ பண்ண முடியாது, அவர் இருக்க மாட்டேன் ஒரு சந்தேகம், டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இங்கே வச்சு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிவிட்டு கோயிலில் வச்சுட்டு அனுமதி வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். வணக்கம், என் பேர் கார்த்திக். நான் இங்கே வந்திருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் டேடிக்கு அடிப்பட்டதுனால, லைன் கிராஸ் பண்ணதுனால அவருக்கு 2 காலம் துண்டிக்கப்பட்டுருச்சு. அதனால் வீட்டில் வச்சுருந்த நல்ல காரியமும் தள்ளி போனதுனால பெரியவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. என் தம்பிக்கு கல்யாணம் இருந்ததுனால இப்போ அதை பண்ண முடியாத போச்சு. இப்போ இங்கே இருக்கிற காவல்துறைக்கிட்டையும் இங்கே இருக்கிற டீன்கிட்டையும் அனுமதி பெற்று இங்கே என் தம்பிக்கு இன்றைக்கி திருமணம் முடித்து எங்கள் பெரியப்பா கிட்டே போயிட்டு என் தம்பியும் அந்த பொண்ணும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. இப்போ அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கார், மனநிறைவோட முன்னே இருந்ததை விட. எங்கள் பெரியப்பாவும் ஒரு வெல்டரு, ப்ரொஃபஷனல் வெல்டர். என் தம்பி ஐசப்பில் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறான், அவனும் ஒரு வெல்டர் தான். அவரோட அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் பொழைச்சாலும் பொழைக்கலாம், இல்லாட்டி அதுவும் முடியாமலும் போகலான்ற ஒரு காரணத்தினால இன்றைக்கி திருமணம் முடிஞ்சிருக்கு அவனுக்கு. திருமணம் முடிஞ்சு இன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க 2 பேரும்.